ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் மாஸ்டர் லிஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாஸ்டர் லிஸ்ட் ஏன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ தக்கலில் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் எந்தெந்த பேசஞ்சருக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமு, அவங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அந்த டைமிங்கை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். அந்த டைமிங்கை வந்து லாஸ்ட் டைமில் போயிட்டு நம்ம போயிட்டிங்கன்னா பெர்த் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு இது வேணும், எனக்கு நேம் இது, ஏஜ் இது, டேட் ஆஃப் பர்த் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணுறோம்னா, அந்த ஃபில் பண்ணக்கூடிய அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிரும், ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட் போயிடும், இல்லை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம மாஸ்டர் லிஸ்ட்டில் யாருக்கு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டே வந்து, அதாவது 10 மணிக்கோ 11 மணிக்கோ முன்னாடியே நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது ஜஸ்ட் அவங்களோட நேமை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், மற்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகிக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதாவது தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து, டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ இதை எப்படி வந்து மாஸ்டர் லிஸ்ட்டை ஆட் பண்ணுறது அண்ட் மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வெரிஃபை டிக் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஐஆர்சிடிசியில் பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் போட போகிறேன். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்டேட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஆர்சிடிசின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மொபைல் அப்ளிகேஷன் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் தான் இருக்குன்னா ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் சேம் ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து கூகுள் குரோம் மூலமாகவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். irctc.co.in இது உள்ளே வந்துட்டு மேலே லாகின் ஆப்ஷன் கேட்குது எனக்கு. ஸோ லாகின் வந்து பண்ணிக்கிறேன். இல்லை இடது பக்கம் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர் இருக்கும். அதில் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கீழே கொடுத்துருக்கிற கேப்சாவை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல்லையும் சிஸ்டத்துலேயும் சேம் ப்ராசஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுக்குறேன். அதாவது ஃப்ரம் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறேன், தக்கலில் புக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ ஃப்ரம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, சென்னை டூ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கொல்லம் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா, ஃப்ரம் அண்டு டூ வந்து கொடுத்தாச்சு. என்ன டேட்டுன்னு கொடுத்துட்டேன், டுமாரோ டேட்டு கொடுத்துருக்குறேன். தக்கால் அப்படிங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணி சர்ச் வந்து கொடுத்துக்கிறேன். தக்காலுக்கு நாளைக்கு ட்ரெயின் போகுது அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா புக் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபைன் பண்ணுறேன். ஏதாவது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்கான்னு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 தாண்டிடுச்சு. ஸோ அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் தான். இப்போ இந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ பாருங்கள், கீழே எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. எதனா ஒன்றை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இல்லை அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு போயிடுச்சு. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இப்போ 61 இருக்குது, 13 இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேயே வந்து செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் புக் நவ் கொடுத்து கண்டினியூ வந்து எஸ் கீழே இருக்கிற எஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 13 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 57% நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு இதுதான் 57 அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி தான். பட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் புக் நோ கொடுத்து எஸ் வந்து கொடுப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்கல் வந்து புக் பண்ணுறீங்க, ஒரு 11 மணி கரெக்டாக அந்த டைமில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட் அவுட் ஆகும். பேசஞ்சர் நேம் பார்த்தீங்கன்னா இதிலேயே சஜஷன் காமிச்சிட்ருக்கோம். இதில் எந்த பேசஞ்சர்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ டக்குன்னு பேசஞ்சரோட நேமை மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட்டை ஆட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, மேனுவலாக நேம் என்ட்ரு பண்ணணும், ஏஜ் என்ட்ரு பண்ணணும், மேலாக ஃபீமேலாக என்ட்ரு பண்ணணும், என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணணும், பெர்த் ப்ரிஃபரன்ஸ் என்ட்ரு பண்ணணும், ஃபுட் என்ட்ரு பண்ணணும், ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணுறதுக்குள்ள டிக்கெட் பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட் கம்ப்ளீட்டாக வந்து புக் ஆகி முடிச்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பிஃபோராகவே நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு எங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், இங்கே வந்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய பேசஞ்சரோட நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் வெரிஃபைடு வந்து ஒரு 2 இதுக்கு இருக்குது, நிறைய இதுக்கு வந்து வெரிஃபைடு இல்லை. ஸோ நான் எப்படி வெரிஃபைடு வாங்குறதுன்னு சொல்கிறேன். இப்போது எதனா ஒரு பேசஞ்சரோட லிஸ்ட்டை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறதுக்கு எப்படின்னா
ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் மேலா ஃபீமேலா, பெர்த் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆப்ஷன், கேட்ரிங் சர்வீஸ், அதாவது ஃபுட்டு வேணுமா வேண்டாமா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, டீயா காஃபியா அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடி கார்டு டைப், ஐடி கார்டு என்ன டைப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி கார்டு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு செலக்ட் பண்ணிங்கன்னா பேன் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர். ஓகேவா, எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போது செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்ரிங் பார்த்தீங்கன்னா கேட்ரிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் கொடுத்துருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும். இதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வெரிஃபைடு தான் இருக்கும். பட் பேசஞ்சரோட லிஸ்ட் வந்து ஆட் ஆயிரும். பட் அந்த பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு பேசஞ்சராக இருக்க மாட்டாங்க. அந்த க்ரீன் கலர் டிக் மார்க் வராது, ஜஸ்ட் பேசஞ்சர் வந்து ஆட் ஆயிடுவாங்க. நான் அதையுமே உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் காமிக்கிறேனே. இப்போ பார்த்துங்க, எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கேட்ரிங் சர்வீஸ் வந்து நான் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணணும். இதில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, ஃபுட்டு வேணாம்னா ஃபுட்டு வேணாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா நோ ஃபுட்டு வந்து இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணாலே நமக்கு பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்டார் இருக்கிறதுலாம் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் மஸ்ட் அப்டேட் பண்ணணும். பட் நாட் வெரிஃபைடில் தான் இருக்கும். நான் அதையும் காமிக்கிறேன். சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா பேசஞ்சர் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்னு வந்துருச்சா. இப்போ பேசஞ்சர் லிஸ்ட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஆயிருக்கும், பட் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும். கீழே பாருங்கள், 4th ஒன் கனிஷ்டா மேரி, அந்த நேம் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சரோட லிஸ்ட்டு வந்து ஆட் ஆயிடுச்சு, பட் நாட் வெரிஃபைடுன்னு இருக்குது. நாட் வெரிஃபைடு மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற நேமை தான் கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கீங்கன்னா ஓட்டர் ஐடியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் கரெக்டாக அதில் கொடுக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு டைப்பில் ஆதார் கார்டு கொடுத்துட்டேன், ஆதார் கார்டு நம்பரும் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து அப்டேட் பண்ணாலும் அப்டேட் ஆகாது. ஏன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த நேமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டேன், ஆதார் கார்டுங்க செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கும். பெண்டிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலிடேட் ஆச்சா ஆலையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்குமான ரீசன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. வெரிஃபிகேஷன் வந்து எப்படி வாங்குறது, எது என்ன ஸ்டேட்டஸ்னால பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நாட் வெரிஃபைடு வந்துருக்கு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு எம் வந்து போட்டிருக்கேன், அந்த எம்மை வந்து எடுத்துடுறேன். ஏன்னா ஆதார் கார்டில் எம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு வந்து காமிக்கும், ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு வந்து காமிக்கும். இதை நான் வந்து இதே பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, காமிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் போய்ட்டு மாஸ்டர் லிஸ்ட் போய்க்கோங்க. இதில் பெண்டிங்னு காமிச்சிட்ருக்கு. அச்சோ, மேலே வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். நம்ம உள்ளே வந்து ரீஃப்ரெஷ் வந்து கொடுத்துருக்கலாம், நான் வந்து தெரியாமல் மேலே வந்து கொடுத்துட்டேன். அகைன் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணியாச்சு. மை அக்கௌண்ட்டில் மை ப்ரொஃபைலில் போயிட்டு ஆட் ஆர் மாடிஃபை லிஸ்ட் அப்படிங்கிறத இருக்கிறோம். மாடிஃபை மாஸ்டர் லிஸ்ட் கீழே கொடுத்து கீழே வந்தேன் அப்படின்னா 4th ஒன் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு வந்துருச்சு. வெரிஃபைடு எதனால் வந்துச்சுன்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்கிற நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் நாட் வெரிஃபைடு தான் இருக்கும். ஓகேவா, இவ்வளோ தான். பேசஞ்சரோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணி வெரிஃபை டிக் வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து இவ்வளோ தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு தக்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 11 o'clock வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா 11:01 நீங்கள் வந்து புக் பண்ணி முடிச்சிடலாம். அந்த ஒரு நிமிஷம் தான் நம்மளுக்கு, ஒரு நிமிஷமே அதிகமான டைமிங் தான். கரெக்டாக நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறீங்க, பேசஞ்சரோட நேம் கேட்குது, பேசஞ்சரோட நேம் டக்குன்னு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு டக்குன்னு பேமெண்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் ஆன அப்புறம் ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது மாஸ்டர் லிஸ்ட்டை ஆட் பண்ணலை அப்படின்னா மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் டிக்கெட் பண்ணுறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் ஆயிரும். இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ மூலமாக ஈஸியாக எப்படி வந்து மாஸ்டர் லிஸ்ட்டில் வந்து ஒரு நேம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் பண்ண நேமை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அண்ட் அதுக்கான வெரிஃபிகேஷன் டிக் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.